ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எங்கே பார்த்தோன்னா எல்லாரும் நல்லபடியாக கோவில் திருவிழா முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் கோவிலில் வச்சு வர்மாவோட பொருளை வர்மாவுக்கே வச்சு ஆப்பு வச்சுருப்பாங்க இல்லையா நம்ம ஐலி. இதனால வர்மா செம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கபிலனை ஃபோன் போட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு லேடி தான் அந்த ஏடி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியா. இன்னும் உனக்கு ஒரு கிழமை டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே ஏடி யாருன்னு கண்டுபிடிக்கல, நீ யாருன்னு உன் அக்கா இருந்து உன் குடும்பத்துக்கே தெரியப்படுத்துருவான் அப்படின்னு போதும். வர்மா, என்ன பேசிட்டு இருக்க வர்மா? நீ கூட தானே கோவில்ல இருந்த. உன்னை விட புத்திசாலியா நான்? உன்னாலேயே அந்த ஏடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதப்போ என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? புரியாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு கபிலன் பேசிட்டு இருக்காங்க. டே முட்டாள், இங்க பாரு, நான் ஒரு நாள் தான் ஏடியே யாருன்னு கெஸ் பண்ணேன். ஆனா நீ அப்படியா? ஏடி கூடவே நிரந்தரமா ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்க. அப்போ கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலனா நீ நான் என்ன ஆளுடா? இங்க பாரு, கூட பேச வேணாம். நான் கொடுத்த டைம் முடியறதுக்குள்ள நீ எப்படியாச்சும் கண்டுபிடி, இல்லையா உன் கூட உன் பொண்டாட்டி கூட இருக்க மாட்டா. அந்த அளவுக்கு நீ யாருங்கிற உண்மையை வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா ஃபோனை வச்சதும் கபிலன் அந்த இடத்துல ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. கடவுளே, கண்டிப்பாக ரித்திகாவாக இருக்கவும் முடியாது. இப்போ இந்த விஷயம் மட்டும் ரித்திகாவுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான், என் வாழ்க்கையே போயிடும். என் வாழ்க்கையில் 1000 பொண்ணுகள் வந்திருக்கலாம், ஆனால் ரித்திகா கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன். ரித்திகாவுக்கு எனக்கு எந்த பிரிவினையும் வரக்கூடாது. முதல்ல அந்த ஏடியாரை நம்ம கண்டுபிடிக்கணும். வர்மா சொல்ற மாதிரி இந்த வீட்லயே தில்லானவன்னா அந்த அயலி மட்டும்தான். ஒருவேளை இந்த அயலி தான் அந்த ஏடியாங்கிற மாதிரி வர்மா அந்த இடத்துல நம்ம கபிலன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்த்தோன்னா சிவாவும் அயலியும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அயலி நல்ல ஆப்போ ஒன்று வச்சுட்டு அவருக்கு அப்படின்னு போதும். ஆமா சிவா, இப்போதான் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குங்கிற மாதிரி அயலி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம செழியனையும் இந்துமதியையும் சேர்த்து வைக்கணும்னே நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க நம்ம அயலியும் சிவாவும். அதே போல் கோவிலில் வச்சு 2 பேருக்கு இடையிலான நெருக்கத்தையும் அதிகரிச்சுப்பாங்க. ஸோ இதனால இந்துமதிக்கு நம்ம செழியன் மேலே இருக்கிற அன்பு குறையாமல் இருக்கு. ஸோ செழியனையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம அயலி சிவா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாம் பண்ண வேலைகள் இந்நேரம் இந்துமதி அண்ணி செழியன் மாமாவை யோசிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு போதும். ஆமால, நீ சொல்றது சரிதான் அயலி. இப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் அவங்களுக்கான நெருக்கத்தை அதிகரிக்கணுங்க. அதனால இப்போவே நாம செழியன் அவருக்கு ஃபோன் போட்டோ இந்துமதி அன்னைக்கு ஃபோன் பண்ண சொல்லலாம் அப்படின்னுட்டு உடனே அயலி செழியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுமா அயலி அப்படின்னதும், இங்க பாருங்க, இப்போ நாம பண்ண வேலைகளால நெருக்கம் உங்க 2 பேருக்குள்ளேயே அதிகரிச்சுட்டு, ஸோ இந்த நம்ம இந்துமதி அண்ணி உங்க நினைப்பிலேயே இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க உங்க மனசுல இருக்கிற சில விஷயங்களை ஓப்பனா பேசி உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதனால இப்போ நீங்க ஃபோன் பண்ணி பேசினா கண்டிப்பா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம செழியன் எனக்கு பயமா இருக்கு அயலி. இப்போ நான் இந்துவுக்கு ஃபோன் அடிக்கிறதால மறுபடியும் அவ என்ன தப்பா நினைச்சு எரிஞ்சு விழுந்தான்னா நான் ஏங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அவங்க யார்? உங்கள் ஒய்ஃப் தானே. பேசினா பேசிட்டு போகட்டும். ஹஸ்பண்ட் மாதிரி வாங்காத பேச்சா என்ன? அதனால் நீங்கள் இப்போவே ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னதும், சரிம்மா அயலி, நீ இவ்வளோ தூரம் நம்பிக்கையாக சொல்கிறப்போ நான் ஏன் ஃபோன் பண்ணாமல் இருக்க போகிறேன், ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் நம்ம இந்துமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. யார் அப்படின்னதும், இந்து நான் தான் செழிய பேசுகிறேன் அப்படின்னதும் இந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உங்கள் நம்பரத்தை நான் பிளாக் பண்ணினேன்ல, பின்ன எதுக்கு தேவையில்லாம அடுத்த ஜிம் போட்டு ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னு போதும். இங்க பாரு இண்டோ, உன்னை கோவிலில் பார்த்துட்டு வந்ததுல இருந்து முழுக்க உன் நினைப்பாவே இருந்துட்டு இருக்கேன் இண்டோ. இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருந்துட்டோன்னு ஏக்கம் இப்போதான் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு அதிகமா. அதான் இண்டோ உன் கூட கொஞ்சம் பேசலாமேன்னு ஃபோன் பண்ண அப்படின்னு போதும். ஓஹோ, இப்போதான் அந்த ஏக்கமே உங்களுக்கு தெரியுதுல்ல அப்படின்னு இன்னும் கேட்குறாங்க. இங்க பாரு இண்டோ, மறுபடியும் சொல்றேன், என்
பொண்ணுல எந்த தப்பும் இல்லை, நம்ம காதல் உண்மையானது என்று அதனால தான் கடவுள் நம்ம 2 பேரையும் கோவிலில் வச்சு சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. இங்கே பாரு, என் கூட சேர்ந்து வாழ்றதுல அப்படி என்ன பிரச்சனை என்கிற மாதிரி செலியன் கேட்டதும் இந்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம செல்வநாயகி வந்ததும் சரி, நான் ஃபோனை வச்சிடுறா அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்து யாரு கூட ஃபோன் பேசுனா அப்படின்னு செல்வநாயகி கேட்டதும் அது அப்படின்னு தயங்கிட்டே இருக்காங்க. இந்துமதி என்ன இவ தயங்குறத பார்த்தா ஒரு வேளை அதை செலியும் கூட பேசிட்டு இருந்தாளா அப்படின்னு செல்வநாயகி சந்தேகப்படுறாங்க. அது ஒன்றும் இல்லை சித்தி, ஆஃபீஸ் கோல் அப்படின்னு நம்ம இந்து சமாளிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அயல் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம சிவா கூட பேசிட்டு இருக்காங்க. இதை கபிலன் நோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் போலீஸாக தான் இருக்க முடியும். நம்ம வீட்டில் இருந்தவங்க கண்டிப்பாக இப்படியா தில்லான விஷயங்கள் எதுவும் பண்ணதே இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் நடந்துக்கிற விதம், பேசுகிற விதம், நிறைய விஷயங்கள் பண்ணுற விதம் எல்லாமே தில்லானது தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த அயலி தான் ஏடியாக இருக்க முடியுங்கிற மாதிரி நம்ம கபிலன் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கெஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சந்தேகத்தின் பேரில் வச்சு அயலி தான் ஏடின்னு கண்டுபிடிக்கலாமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.